அபயாம்பிகை சதகம் பாடல் 41. உடலும் பகைக்க அகம் பகைக்க போக்க பிறந்தார் மனையாட்டி, உடனே பகைக்க ஊர் பகைக்க ஒளிந்த பெரியோர்களும் பகைக்க, கடலும் பகைக்க நிலம் பகைக்க கனல் கால் ககனமுடன் பகைக்க, கருதி இருக்கும் ஏழை இதை கண்டாயோ என் மாதாவே, சடலந்தனையே பகைப்பதல்லால் சர்வ மூல முதல்வி உனைத்தானே பகைக்க இக்கயமர் தம்மாலாமோ தார்குழலே, அடலம் பறையே உனை அடுத்தேன் மந்தன்றன்னை நீ காதருள்வாய், மயிலாம்புரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே, மயிலாம்புரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே, மயிலாம்புரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 41வது பாடலின் விளக்கம். இவ்வுலகில் நாம் எதை எண்ணி மிக நேசிக்கிறோமோ அதுவே நமக்கு எதிரியாய் மாறிவிடுகிறது. காலத்தின் போக்கில் பின் அதை எண்ணி வருந்துவதிலேயே மிச்ச காலமும் சென்று விடுகிறது. எண்ணி பார்த்தால் எல்லாமே பகையாகி நாம் வேண்டப்படாதவர்களாய் தனித்து நிற்கிறோம். ஆனால் எந்நேரமும் எக்காலத்திலும் நமக்கு துணையாய் இருப்பது ஒன்று உள்ளது. அதுதான் அகிலாண்ட நாயகியான அன்னையின் பாத கமலங்கள். பலகாலம் ராப்பகலாக கஷ்டப்பட்டு பொருள் தேடி வசதியுடன் வாழும் காலத்தில் ஊற்றார் உறவினர் நண்பர் மற்றும் பலரும் நம்முடன் உறவு கொண்டாடுவர். நாம் நாடி தளர்ந்து நரை மிகுந்து பொருள் ஒளிந்து மண்ணுக்கு பாரமாய் விண்ணுக்கு ஏக துடிக்கும் நேரத்தில் நம்மீது பகைத்து எடுத்ததற்கு எல்லாம் எரிந்துவிடும் இந்த எண்ணி சிரிப்புத்தான் வருகிறது. இது போதாது, நம் உடலும் உள்ளமும் பகைக்கிறது. உடன் பிறந்தோர் மனைவி எல்லோரும் எதிரிகளாய் விடுகின்றனர். நிலமும் நீரும் எல்லாமுமாகி பகைக்கின்றன. இத்தருணத்தில் அடியேன் விரைந்து வந்து உன் திருவடியை பற்றி கொள்வேன். ஏனென்றால் நீதான் என்னை அரவணைக்கும் அன்பு தாய். எல்லாவற்றிற்கும் மூல முதல்வியான உன்னை பகைக்க முடியுமோ? அதுபோன்று உன் உபய பாதங்களை பற்றிய பின் என்னையும் பகைக்க முடியுமோ? மாலை அணிந்த கூந்தலுடைய ஆரணங்கே, வலிமை மிக வானமாக வியாபித்திருப்பவளே, உன்னையே அண்டி ஓடி வந்தேன். உடனே வந்து என்னை காத்தருள்வாய். பல வளமும் பேரழகுமும் கொண்ட மயிலாபுரியின் தாயே, மாயூரநாதரின் உயிர் நாடியாய் விளங்கும் தாயே, அண்டினவருக்கு அபயம் தந்தரலும் அபயாம்பிகை தாயே, அனைவரையும் காத்தருள்வாய்.